மறுமை நாளில் இஸ்லாம் அல்லாத மற்ற மார்க்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அதான் கேள்வி. இப்ப நாமெல்லாம் முஸ்லிம்கள். நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மார்க்கம் எது? இஸ்லாத்தை ஃபாலோ பண்றோம். ஆதில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மார்க்கத்தின் பெயர் என்ன? இஸ்லாம். வேற இஸ்லாம் அல்லாத வேற ஏதாவது வேற மார்க்கம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. உங்களுக்கு யாருக்கு தெரியும்? சொல்லுங்கம்மா. இன்னும் இஸ்லாம் அல்லாத நிறைய மதங்கள் இருக்குது. நிறைய மதங்கள். ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க மதங்களை என்ன செய்யறாங்க? ஃபாலோ பண்றாங்க. நாம எல்லோருமே ஒரு நாள் மரணிக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். மரணித்த பிறகு சரிங்களா, எல்லோருமே மரணிப்போம். இப்ப நம்ம பார்க்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்க சில பேர் மரணித்து போயிடுறாங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வயசானவங்க மரணிக்கிறாங்க. நாமும் ஒரு நாள் என்னவாக இருக்கிறோம்? மரணிக்கக்கூடியவங்களாக இருக்கும். யாராவது இங்க நிரந்தரமா இருக்க முடியுமா இந்த உலகத்துல? கிடையாது. நம்ம மரணித்த பிறகு நம்மள மண்ணறையில அடக்கம் செஞ்சிருவாங்க. அடக்கம் செஞ்ச பிறகு அல்லாஹு தாலா அவன் நாடும் போது மீண்டும் நம்மளை உயிர் கொடுத்து எல்லோரையும் எழுப்புவான். மஹ்ஷர் என்று அதற்கு சொல்லப்படும். அந்த மஹ்ஷரில் அல்லாஹு தாலா உயிர் கொடுத்து நம்மை என்ன செய்வான்? எழுப்புவான். சரிங்களாமா? எழுப்பி அந்த மறுமை நாளில் அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதர்களையும் அவங்கவுங்க செயல்பாட்டுக்கு ஏற்ப பிரித்து விடுவார். சரிங்களாமா? அவங்கவுங்க கொள்கையின் அடிப்படையில் பிரிக்கப்படுவாங்க. சரிங்களா? நல்லோர்கள் தனியாக பிரிக்கப்படுவார்கள், தீயோர்கள் தனியாக பிரிக்கப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த சமயத்தில் அல்லாஹு தஆலா எந்த மார்க்கத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வான்? இஸ்லாத்தை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான். மறுமை நாளில் இஸ்லாம் அல்லாத மற்ற மார்க்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இஸ்லாம் அல்லாத மற்ற மார்க்கத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். புரியுதுங்களாமா? அல்லாஹ் கூறுகிறான், وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا, யார் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை தேடுகிறாரோ فَلَن يُقْبَلَ مِنْهُ, அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சூரா ஆலி இம்ரான் 3வது அத்தியாயம் 85வது வசனம். وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ, இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை ஒருவர் இந்த உலகத்துல ஃபாலோ பண்ணுகிறார் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் அவருடைய மார்க்கத்தை என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பான. எனவே நாம மரணிக்கும் போது முஸ்லிமாகவே மரணிக்க வேண்டும். முஸ்லிமாக வாழணும். முஸ்லிமாகவே என்ன செய்யணும்? மரணிக்க வேண்டும். முஸ்லிமாக வாழணும் சொன்னா அவர்கிட்ட என்ன இருக்கணும்? இஸ்லாத்தினுடைய 5 தூண்களை அவர் ஃபாலோ பண்ணக்கூடியவராக இருக்கணும். புரியுதுங்களா? இஸ்லாத்தினுடைய 5 தூண்களை ஃபாலோ பண்ணக்கூடியவராக இருக்கணும். ஹஜ் செல்வமும் உடல் ஆரோக்கியம் உள்ளவங்க மீதுதான் கடமை. ஜக்காத் செல்வந்தர்கள் மீது கடமை. ஏழையாக இருந்தா அவங்க மேல ஜக்காத்து கிடையாது. சரிங்களா? சலா தொழுகை எல்லோர் மீதும் கடமை. அப்போ அந்த நோன்பும் அந்த உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் மீது கடமையாகும். நோயாளி பயணத்தில் உள்ளவங்க மீது நோன்பு கடமை இல்லை. பயணத்திலிருந்து அவங்க ஊருக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்ப நோன்பு வைப்பது அவங்க கடமையாகும். ஆனா நோன்பை நோக்க முடியாத வயோதிகத்தை அடைந்து விட்டவங்க அவங்க மேல என்ன கிடையாதுமா? நோன்பு கடமை இல்லை. இயலாதவர்கள் மீது நோன்பு பிடிக்க முடியாத நோயாளிகள் வயோதிகர் மீது நோன்பு கடமை இல்லை. ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்க மீது என்ன கடமைமா? நோன்பு கடமையாகும். சரிங்களா? அப்ப இந்த உலகத்தில் வாழும் போது இஸ்லாத்தை படித்து அதன் பிரகாரம் நடக்கக்கூடியவர் அவரிடமிருந்து தான் அல்லாஹு தாலா நாளை மறுமையில் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹு தாலா இதர மனிதர்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அவர்களிடமிருந்து இதர மார்க்கம், அது எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, எந்த ரிலீஜியனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான்.